பெரிய அடி விழும். 2011 மாதிரி ஆகும். ம். 4வது இடத்துக்கு தள்ளப்படும் திமுக. விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கி எந்த பெட்டர், திமுகவை நம்ம தனியாக அடிக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு துணை தேவைப்படுது. நம்ம முதலமைச்சர்ன்றது நடக்காது. இந்த மாதிரி புசி மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. தற்காலிகமாக நம்முடைய லட்சியத்தை ஒத்தி வைப்போம் அப்படின்றதுல ஒரு உறுதியாக முடிவெடுத்து அவங்களோட என்டிஏவோட அலையன்ஸ்குள்ளே போகிறார். இப்போ என்டிஏ அலையன்ஸோட போனார்னா இப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா 2026ல்? என்னங்க விஜய்க்கு 20%ன்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு 39% இருக்குது. 50 தாண்டிடுவாங்களா சார்? அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 50%ம் இங்கே இவர்கள் மேலே எவ்வளோ மரியாதை இருக்குது, இவங்க மேலே எவ்வளோ கோபம் இருக்குலாம் பார்த்துக்குங்க. அப்போ என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். பெரிய அடி விழும். 2011 மாதிரி ஆகும். 4வது இடத்துக்கு தள்ளப்படும் திமுக. 3வது அல்லது 4வது இடத்துக்கு. ஏன்னா நீங்கள் அங்கே ஏடிஎம்கே அடிச்சிருவாங்க. விஜய்க்கு 40-50 கொடுத்தா கூட அதில் 90% அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பாஜகவும் அதே மாதிரி. அப்போ இதெல்லாம் போக தான் அவங்களுக்குன்ற மாதிரி ஆகிடும்.